அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்றைய நாள் அனைத்து மாணவர்களுக்கும் இனிய நாளாக அமையட்டும் என கூறியவளாக, மாணவர்கள் உங்களுக்கு தெரியும், ஸ்காலர்ஷிப் இது 2 பேப்பர்களை கொண்ட 200 மார்க்ஸுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு பரீட்சை. அந்த வகையில் பார்ட் 1 பார்ட் 2 இது 2 பேப்பர் உங்களுக்கு தருவாங்க. இதுவரை ஸ்காலர்ஷிப் அப்படி தான் நடந்துட்டு வருகுது. நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறது பார்ட் 2. அதாவது இதுவும் ஒரு 100 மார்க்ஸுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வினாத்தாள். அந்த வகையில் இந்த பார்ட் 2 இந்த பேப்பரில் தமிழுக்கான மார்க்ஸ் 30, சுற்றாடல் 30, அதே போல் கணிதம் 30, இது உட்பட வாக்கியங்கள் அமைப்பதற்கான மார்க்ஸ் 10 நமக்கு கிடைக்கும். அதே போல் தமிழ் சொல்லக்குள்ள இதில் தமிழ், சிங்களம், ஆங்கிலம் போன்ற மொழிகள் உட்படைந்த வினாத்தாள் உங்களுக்கு வழங்கப்படும். அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கி முதலாவது வினாவாக இந்த வினாத்தாளை பார்ப்போம். இலைகளின் நடுவே பனித்துளிகள் எவ்வாறு மின்னின. ரைட், பந்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா இரத்தின கற்களாக மின்னினதாம். ஆகவே நாங்கள் இங்கே எழுதணும் இரத்தின கற்களாக. கற்களாக. ரைட், அப்போ எங்களோட இந்த முதலாவது கேள்விக்கான விடை என்னென்னா இரத்தின கற்களாக மின்னின. 2வது பாருங்க, அடுக்கு தொடர் ஒன்றினை எழுதுக. ரைட், நாங்கள் இந்த பந்தியில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடையை பந்தியிலே இருந்தே நாங்கள் என்ன செய்யணும்னா தெரிவு செய்யணும். அந்த வகையில் அடுக்கு தொடர்னா என்ன? அதாவது இப்போ எங்களுக்கு தெரியும், அடுக்கிறதுண்டா ஒன்றுக்கு மேலே ஒன்று நாங்கள் வச்சு என்ன செய்வோம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு சாமான் நாங்கள் அடுக்க போகிறோம். அப்படித்தான் அதுக்கு நாங்கள் அடுக்கி அப்படியே கொண்டு போகிறோன்னு நாங்கள் சொல்கிறது. ரைட், அந்த வகையில் அடுக்கு தொடர்ன்னு சொன்னால் ஒரே சொல் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், மேலே அடுக்கிட்டு போகிறது தான் அந்த அடுக்காக மாறும். ஆகவே ஒரு சொல் 2 முறை வருமாக இருந்தால் அதை நாங்கள் அடுக்கு தொடர்னு சொல்லுவோம். ரைட், இதே நேரம் அந்த அடுக்கு தொடரில் ஒரு சொல்லை நாங்கள் மேலே எடுத்து பொருள் பார்த்தாக்கு பொருள் இருக்கும். அதே மாதிரி 2 சொல் அடுக்கப்பட்டு அதை பிரித்து நாங்கள் எடுத்து அந்த ஒரு சொல்லுக்கு பொருள் பார்த்தோம்னா பொருள் தராதது எங்களுக்கு இரட்டை கிளவியாக மாறும். ஆக இரட்டை கிளவி அடுக்கு தொடர் ஒரே மாதிரி இருந்தாலும் அடுக்கு தொடர் ஒரு சொல்லை பிரிக்கும்போது பொருள் தரும். உதாரணமாக பந்தில வார மெல்ல மெல்ல இந்த சொல் இருக்குது. மெல்ல மெல்ல இந்த சொற்களை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மெல்ல மெதுவாக எங்களுக்கு பொருள் தருகிறது. அதே நேரம் சலசல 2 முறை சொல் ஒன்று எடுத்து நாங்கள் சலையை பார்த்தோம்னா எங்களுக்கு பொருள் தராதாகவே அது இரட்டை கிளவி. எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னென்னா அடுக்கு தொடர் ஒன்றை தான் கேட்டிருக்காங்க. ஆகவே 2 சொல் வரணும், அந்த ஒரு சொல் எங்களுக்கு பொருள் தரணும். அந்த வகையில் மெல்ல மெல்ல மெதுவாக. அதே மாதிரி வண்ண அந்த அழகான எங்களுக்கு பொருள் தருகிறதாகவே எங்களுக்கு 2 சொல் இருக்குது. நாங்கள் விரும்பின சொல் எங்களுக்கு இந்த 15 செய்யலாம், விடையாக கொடுக்கலாம். மெல்ல. ரைட், மெல்ல. அதே நேரம் 3வது கேள்வி பாருங்கள் பிள்ளைகள். விவசாயிகள் தம் வயல் நோக்கி செல்ல எதை எதிர்பார்த்தனர்? தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பந்தியில். எப்படின்னு சொன்னால் விவசாயிகள் என்ன செய்கிறாங்கண்டா விடியற்காலை என்ன செய்கிறாங்களாம், எதிர்பார்க்குறாங்களாம். அந்த விடியற்காலை எதிர்பார்த்திருந்த விவசாயிகள் கலப்பையோடு தம் வயல் நோக்கி செல்கின்றனர். இங்கே கேட்கப்பட்டிருக்கு என்னென்னா விவசாயிகள் தம் வயல் நோக்கி செல்ல எதை எதிர்பார்த்தனர். நிறைய பேர் நீங்கள் எழுதுவீங்க கலப்பைண்டு, அது பிழை. ஏன்னு சொன்னால் அதை அவங்க சுமந்து செல்கிறாங்க, ஆனால் அவங்க எதிர்பார்க்குறாங்க இதுன்னு சொன்னால் இந்த விடியற்காலையை.
அவங்க எதிர்பார்த்தது கலப்பை அல்ல. எப்போ விடிய போகுது, நாங்கள் எப்போ வயலுக்கு போகலாம்னு எதிர்பார்க்குறாங்க. ஆகவே அவங்க எதிர்பார்த்தது விடியற்காலையை. அதே நேரம் சூரியனுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் ஒன்றினை எழுதுக. உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் சூரியனுக்கு. ஆனாலும் நீங்கள் எழுத வேண்டிய விடை இந்த பந்திக்குள்ளே இருந்தே வர வேண்டும். ஆகவே மேலே உங்களுக்கு பாருங்கள், நீலவானை செந்த் நிறமாக்கிய கதிரவன். ஆகவே இந்த பந்தியில் வார சூரியனுக்கு ஒத்த சொல்லாக நாங்கள் கதிரவன் சொல்லி நாங்கள் எழுதலாம். ரைட். இப்போ நாங்கள் இந்த பந்தியில் கேட்கப்பட்ட கடைசி வினா என்னென்றால், நாளொன்றில் எவ்வேளை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகின்றது. உங்களுக்கு 2 இடத்துல இந்த விஷயம் விளங்கும். ஒன்று விடியற்காலைன்னு தந்திருக்காங்க. இந்த பந்தியில் கேட்ட கேள்வி நாளொன்றின் எவ்வேளை, இந்த வேலை பொழுதை குறிக்கும் பிள்ளைகள். ஆகவே நாளொன்றில் எவ்வேளை பற்றி இங்கு குறிப்பிடப்படுகின்றது கேட்கப்படும் போது நாங்கள் எழுத வேண்டியது விடியற்காலை. ஆகவே என்ன வேலை இது? காலை வேலை. பாருங்கள் பிள்ளைகளை, இப்போதும் இந்த பந்திக்கான பூரணமான வினாக்களுக்கான விடைகள் நாங்கள் இங்கே எழுதியிருக்கிறோம். இந்த விடைகள் கேட்கப்பட்ட பந்தியிலிருந்தே பிள்ளைகளுக்கு விடைகள் அளிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க வேண்டியது 2வது வினா, சரியாக எழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல்லை தெரிவு செய்க. சரியாக எழுத்து கூட்டப்பட்டுள்ள சொல்லுன்னு சொல்லும்போது பிரித்த 2 சொற்களை சேர்த்து இங்கே உங்களுக்கு ஒற்றை சொல்லாக தரப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் முதலாவதாக பாகற்காய், பாவற்காய், பாவக்காய். அதாவது பாகல் சகக்காய் பாவற்காய். இந்த சொல்லானது சரியான விடையாக காணப்படுகின்றது. ஆகவே முதலாவது 3 சொற்களில் தரப்பட்ட சொற்களில் சரியான விடை பாகற்காய். 2வதாக நுண்ணுயிர், நுண்ணுயிர், நுண்துயிர். இங்கே நுண் உயிர் என்பதே சரியான சொல்லாக காணப்படுகின்றது. அதேபோல கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் இருக்கும் வெற்றிடத்திற்கு பொருத்தமான சொல்லை அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. யானை கூட்டம் பயிர்களை அழித்தது, அழித்தன. யானை கூட்டம் என்பது பல யானைகள் சேர்ந்து ஒன்றாக சேரும் ஒரு கூட்டம். இங்கே யானைகள் கூட்டங்கள் வரவில்லை. ஆகவே பல யானைகள் சேர்ந்த ஒரு கூட்டமானது பயிர்களை அழித்தது, அழித்தன. இங்கே யானை கூட்டம் என்பது ஒன்றாக இருப்பதினால் இங்கே அழித்தது என்பது விடையாக வரும். தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. யானை கூட்டம் என்பது ஒரு கூட்டத்தை குறிக்கும். ஆகவே ஒன்று வருமாக இருந்தால் அதனை நாங்கள் ஒருமையிலேயே முடிக்க வேண்டும், அதாவது அழித்தது. ரைட். அதே நேரம் மழை பெய்தால் மண் குளிரும், குளிர்ந்தது. இங்கே தெரியும் பிள்ளைகள் உங்களுக்கு, மழை பெய்தால் என்பது இது எதிர்காலமாக இருப்பதினால் குளிரும் என்பதே விடையாக அமையும். அவ்வாறே அதிகாலையில் கரைந்தது. கரைந்தது என்பது ஒருமையாக இருப்பதினால் இங்கே காகம் என்பது சரியான விடையாக அமையும். ஆகவே பிள்ளைகளே, மீண்டும் நான் சொல்லுகின்றேன், இவ்வாறான வினாக்கள் வினவப்படும் போது காலங்கள், கூட்டங்கள் என்பன கட்டாயம் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த வினாவை பார்க்கும்போது, கீழே தரப்பட்டுள்ள சொற்றொடருக்குரிய தனிச்சொல்லை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக.
இது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், நீங்கள் நிறைய படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் ஒன்று அல்லது 2 கேள்விகள் இவ்வாறு வழமையாக இந்த தரம் 5 பரீட்சை பேப்பரில் இடம்பெறுவது வழக்கம். அந்த வகையில் முதலாவது பாருங்கள், வழக்கை தாக்கல் செய்பவன், அதாவது வழக்க தாக்கல் செய்பவன் வாதியாக கொள்ளப்படுவான். வழக்கை தாக்கல் செய்பவன் வாதி. சரியா பிள்ளைகள்? இங்கே வழக்கு தாக்கல் செய்தவன் குற்றஞ்சாட்டப்படுவன் தான் பிரதிவாதியாக மாறுவான். ஆகவே எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி வழக்கை தாக்கல் செய்வன் மட்டுமே. ஆகவே அவனை நாங்கள் வாதி என்போம். அதே நேரம் தெருக்கள் கூடும் இடம் எங்களுக்கு தெரியும், சந்தி. நிறைய தெருக்கள் கூற இடங்களுக்கு நாங்கள் பாவிக்கும் ஒரு வார்த்தை தான் சந்தி. ஆகவே தெருக்கள் கூடும் இடம் எப்போதும் சந்தியாக காணப்படும். அடுத்த வினாவை பார்ப்போம் பிள்ளைகளே. பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. தெளிவாக வாசிக்க வேண்டும். அந்த வகையில் மீண்டும் ஒருமுறை வாசிக்கிறேன். பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன், அதாவது தான் தவிர்ந்த அனைத்து ஏனைய மக்களை பற்றி அக்கறை கொள்ளாதவன் குதர்க்கவாதி, சுயநலவாதி. சரியா பிள்ளைகளே? குதர்க்கவாதி என்பவன் நாம் எதை சொன்னாலும் அதை மீண்டும் உரைப்பவனே குதர்க்கவாதி, அல்லது சிறு சிறு குழப்பங்களை விளைவிப்பவனே குதர்க்கவாதின்னு நாங்கள் சொல்வோம். ஆனால் இங்கே கேட்கப்பட்ட வினா மற்றவர்களை பற்றி அக்கறை இல்லாதவன் யார் என்று கேட்டால் அவரை நாங்கள் சுயநலவாதி என்போம். ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவர். இங்கே சகபாடி என்பது ஒரே வகுப்பில் படித்தவன். கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால், ஒரே பாடசாலையில் ஒன்றாக படித்தவர், அவன் நண்பனாக இருப்பான். ஒரே வகுப்பில் படித்தால் மட்டுமே அவன் சகபாடியாக இருப்பான். ரைட். அடுத்த வினாக்களை பார்ப்போம். பின்வரும் பழமொழிகளை பூர்த்தி செய்க. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். இது நாம் அனைவரும் பாடமாக்கிய ஒரு பழமொழியாக காணப்படும். குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும். அவ்வாறே ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். இதுவே இரண்டும் பழமொழிகளாக கருதப்படும். இது அடிக்கடி நாங்கள் மனனம் செய்து கொள்ளும் பழமொழிகளாக காணப்படுகின்றது பிள்ளைகளே. ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம். கீழே தரப்பட்டுள்ள வாக்கியங்களில் வெற்றிடத்திற்கு பொருத்தமான விடையை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. ரைட், கவனிங்கள். விளையாட்டை பார்ப்பதற்காக அண்ணனும் தம்பியும் மைதானத்தை நோக்கி, அதாவது இது நாம் பார்த்துட்டு ஒரு ஆளை பார்த்துட்டு நாங்கள் சொல்ல போகிற வசனம் தான் இது. அண்ணனும் தம்பியும் நடந்தோம் என்னும் வரும்போது நானும் உட்பட்ட ஒரு செயலாக இருக்கணும். இது நான் உட்படவில்லை என்பதால் அண்ணனும் தம்பியும் என்பது முன்னிலையில் உள்ள அவர்களுக்கு இருப்பதனால் அண்ணனும் தம்பி மைதானத்தை நோக்கி நடந்தனர். நடந்தோம் என்பது வருமாயின் நானும் அதில் உட்பட வேண்டும், அதாவது தன்மையும் அதில் உட்பட வேண்டும். நானும் அண்ணனும் தம்பியும் மைதானத்தை நோக்கி நடந்தோம் என்று வரும். இங்கே கேட்கப்பட்ட வினா அண்ணனும் தம்பியும் மைதானத்தை நோக்கி நடந்தனர். இரண்டாவது வினாவை பார்ப்போம். காற்றிலே நுண்ணுயிர்கள் பல உள்ளது. இங்கே நுண்ணுயிர்கள் பல
நுண்ணுயிர்கள் பல என்ற வார்த்தை வந்ததால் பல என்பது பன்மை குறிப்பதனால் இங்கே உள்ளன என்பதை நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். காற்றிலே நுண்ணுயிர்கள் பல உள்ளன. உள்ளது என்பது வருவதற்கு சந்தர்ப்பங்கள் இல்லை. உள்ளது வரமாக இருந்தால் நுண்ணுயிர் என வர வேண்டும். சரி, அடுத்த வினாவுக்கு செல்வோம். ரைட், நாங்கள் இப்போ 8வது வினாவை பார்ப்போம். பிள்ளைகள் நல்லா தெளிவாக பார்க்கணும். இந்த வினாவில் சில சொற்கள் தரப்பட்டிருக்கு. அது ஒழுங்கு இன்றி எழுவாய் பயனிலை அந்த ஒழுங்குகள் தொடராக இல்லாமல் அதாவது துண்டு துண்டாக எங்களுக்கு தரப்பட்டிருக்கு. இதை நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் அர்த்தமுள்ள ஒரு வாக்கியமாக அமைக்கணும். ஆகவே நாங்கள் இதை 2 முறை வாசித்து பார்ப்போம். வாழ்வதற்கு கடினமான இது பகுதியாகும் உயிரினங்கள் மிகவும். இங்கே ஒட்டோவில் நாங்கள் பார்க்கல. இங்கே ஒட்டோவில் சும்மா வாசிக்குள்ளே விளங்குது பிள்ளைகள். பகுதியாகும் வார அந்த சொல்லானது கடைசி சொல்லாக வரும். வசனத்துக்கு கடைசி சொல்லாக வரும். ஆகவே அது முற்றுப்புள்ளிக்குரிய ஒரு சொல்லாக அமையும். எது வாழ்வதற்கு? அதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு இது மிகவும் கடினமான பகுதியாகும். இல்லைங்களா பிள்ளைகள்? உயிரினங்கள் வாழ்வதற்கு இது மிகவும் கடினமான பகுதியாகும். ஆகவே நாங்கள் எழுதணும் எப்படின்னு சொல்லி சொன்னால் உயிரினங்கள் வாழ்வதற்கு இது மிகவும் கடினமான பகுதியாகும். ரைட். அப்போ உயிரினங்கள் வாழ்வதற்கு இது மிகவும் ஒரு கடினமான பகுதியாக மேலே உள்ள அந்த உடைக்கப்பட்ட சொற்றொடர் எங்களுக்கு காட்டுகின்றது. பாப்பம் பிள்ளைகள், 2வது விஷயத்தை விலங்குகள் புரிகின்றன மனிதனுக்கு பல உதவிகள். அதாவது மனிதனுக்கு என்ன செய்தாம்? பல விலங்குகள் உதவி புரிகின்றதாம். பார்ப்போம். மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. ரைட். அதாவது மனிதனுக்கு என்ன செய்தாம்? நிறைய பல விலங்குகள் செய்தாம் உதவி செய்கின்றனவாம். ரைட். அதை நாங்கள் எழுதிக்கொள்வோம். மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. ரைட். அப்போ மனிதனுக்கு பல விலங்குகள் உதவி புரிகின்றன. ஆகவே எங்களுக்கு அதாவது தொடர் இல்லாமல் தந்த சொற்கள் நாங்கள் தொடராக 2 வாக்கியங்கள் அர்த்தமுள்ள வாக்கியங்களாக நாங்கள் மாற்றிக்கொண்டோம் பிள்ளைகள். ரைட். நாங்கள் அடுத்த 9வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். இதில் பாருங்கள், பின்வரும் ஒவ்வொரு வாக்கியத்திலும் எழுவாய் பயணி தொடர்பு சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் எதிரே உள்ள அடைப்புக்குள் அடையாளம் இடுக. அதாவது சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் இந்த அடையாளத்தை தான் என்ன செய்யணும்? நாங்கள் இந்த அடைப்புக்குள்ளே இடணும். ஆகவே முதலாவது பார்ப்போம். நாங்கள் நானும் தம்பியும் பூங்காவிற்கு சென்று விளையாடினோம். அதாவது நானும் தம்பியும் பூங்காவிற்கு சென்று விளையாடினோம். இங்கே வர இந்த வினைச்சொல் சரியாக அமைந்துள்ளது. அப்படித்தானே பிள்ளைகள்? நானும் தம்பியும் என்பது நாங்கள் கூட்டாக சேர்ந்து செய்கின்ற வேலை. ஆகவே விளையாடினோம் என்று சொன்ன கருத்து முன்னால் வர நான் சொன்ன கருத்தாக அது அமைய வேணும். அந்த வகையில் நானும் தம்பியும் பூங்காவிற்கு சென்று விளையாடினோமோ. நாங்கள் என்ன செய்தோம்?
பூங்காவிற்கு சென்று விளையாடினோம். ஆகவே நாங்கள் இந்த அடையாளத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். ரைட். இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகள். மயில் குலாம் அழகாக தோகை விரித்து ஆடின. மயில் குலாம் என்று சொல்வது ஒரு குலாமை தான் பிள்ளைகள். சரியா? இங்கே பன்மையில் முடிஞ்சிருக்குது. ஆகவே ஒருமையில் ஆரம்பித்தா எப்பயும் இங்கேயும் பன்மையில் முடியாது. ஆகையால் நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி சொன்னால் இந்த வசனம் பிள்ளை மயில் குலாம் அழகாக தோகை விரித்து ஆடியது என்று வர வேண்டும். ஆடியது. ஆகவே ஒருமையில் முடிஞ்சிருக்க வேண்டும். ஆனால் முடிந்தது பன்மையிலாகவே இந்த வசனம் பிழையாக அமையும். ரைட். நாங்கள் மூன்றாவது பார்ப்போம் பிள்ளைகள். எமக்கு கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்கள் போன்றது. கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்கள். உங்களுக்கு தெரியும், இரு கண்கள் சொல்லி பன்மையில் வருது. அதாவது எங்களுக்கு கல்வியும் ஒழுக்கமும் நீ சொல்லக்குள்ள ரெண்டு வருகிறது. ஆகவே இங்கே முடிகிற நாங்கள் வினையை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒருமையில் முடியுது. ஆகவே உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒருமையில் முடியுமாக இருந்தால் இது பிழையான வசனம். எமக்கு கல்வியும் ஒழுக்கமும் இரு கண்கள் போன்றன என்று வர வேண்டும். ஆகவே இந்த வசனம் எங்களுக்கு ஒரு பிழையான வசனமாக அமையும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்த நாங்கள் 10வது வினாவுக்கு செல்வோம். பொருத்தமான இடங்களில் நிறுத்த குறியீடுகளை இடுக. ரைட். முகமட், நீ கோட்டா கோகம போகவில்லையா? முகமட், நீ கோட்டா கோகம போகவில்லையா? கேட்கும் போது எங்களுக்கு தெரியும் இது ஒரு வினா வாக்கியம். இது ஒரு வினா வாக்கியம். ஆகவே வினா வாக்கியத்திற்கு பின்னால் கட்டாயம் நாங்கள் வினா குறியிட வேண்டும். இதை விட மேலதிகமாக முற்றுப்புள்ளி உங்களுக்கு தெரிந்தது ஒன்று. அதே போல் காட்புள்ளி, ஆச்சரியக்குறி, இவ்வாறான பல குறிகளை படித்திருப்பீர்கள் பிள்ளைகளே. இந்த வசனத்தை பொறுத்தவரையில் கடைசியாக வர வேண்டியது ஒரு வினா. அதே நேரம் முகமற்ற கேட்கப்படுகிறது, நீ குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு போகலையா அப்படின்ட்டு தான். ஆகவே அந்த இடத்தை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் கோட்டா கோகம. ஆகவே கேட்குறாள், என்ன கேட்குறாரு? முகமட், நீ கோட்டா கோகமைக்கு போகவில்லையா? ஆகவே அந்த கூறப்படுகின்ற இடம் இன்வெர்ட்கமா, அதாவது மேற்கோள் குறியீட்டு இந்த இதுக்குள்ள கட்டாயம் அடையாளப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த வசனம் இவ்வாறாக குறியீடுகளுடன் அடைய வேண்டும். ரைட். அதே நேரம் நாங்கள் 11வது வினாவை பார்த்தோம் என்றால் 2 படங்களை தந்தவருக்கான பெயர்களை ஆங்கில சொற்களை கேட்டிருக்கிறாங்க. இது கட்டாயம் அடிக்கடி வாரது. சின்ன படங்களை தந்து தான் இவ்வாறான வினாக்களை கேட்பாங்க. அந்த வகையில் இது நாங்கள் தரம் 2, 3, 4 நல்ல வளமையாக நாங்கள் அதாவது வளமையாக பயன்படுத்தும் ஒரு சொல். அதாவது இதன் பெயர் வாழைப்பழம், பனானா. பனானா. ஆகவே நீங்கள் இவ்வாறாக எழுதி கொள்ள வேண்டும் பிள்ளைகள். எப்போதுமே இந்த எழுத்து முன்னால் எழுதப்படும் எழுத்து கேபிட்டலாக இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த மயிலுக்கு நாங்கள் சொல்வது பீகோக். பீகோக். ரைட். இவ்வாறாக நீங்கள் எழுதி கொள்ளுதல் வேண்டும். நாங்கள் அடுத்த வினாவிற்கு செல்வோம். அதாவது மொழி அறிவுக்கான இறுதி வினாவாக இது அமையும். பின்வரும் ஆங்கில வசனங்களின் தமிழ் கருத்தை எழுதுக. டோன்ட் கோ அவுட். டோன்ட் செய்யாத, போகாத, செய்யாத, அதாவது அது டோன்ட் செய்யாத என்று பொருள் தரும். கோ அவுட் வெளியே, வெளியே, அதாவது அவுட் என்பது வெளி என்பதை குறிப்பதனால் வெளியே போகாதே அல்லது வெளியே செல்ல வேண்டாம்.
செல்ல வேண்டாம். ரைட், இவ்வாறாக எழுதி கொள்ளுதல் வேண்டும். ஹேவ் அ நைஸ் டே, அதாவது இனிய நாளாகட்டும். ஹேவ நாளாகட்டும். ரைட், பின்வரும் சொற்களை சரியாக ஒழுங்குபடுத்தி கருத்துள்ள வாக்கியமாக எழுதுக. A drawing picture is C, அதாவது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், I V they you, I V they you. இரண்டு பெயர்கள், அதாவது பாலா and மாலா, ரெண்டு பேர். ரைட், ஐக்கு நாங்கள் வழமையாக ஏம் பயன்படுத்துவோம். வி தே யூ, பாலா என் மாலா, இப்படி வர பன்மை சொற்களுக்கு நாங்கள் ஆ பயன்படுத்துவோம். அவ்வாறே ஹி ஷி இட், அதே போல் ஒரு பெயர், ஏதாவது ஒரு பெயர் ஒருமை ஒன்றை குறிக்குமாக இருந்தால் நாங்கள் ஈஸ் பயன்படுத்துவோம். அந்த வகையில் இங்கே கேட்கப்பட்டிருக்குது ஷி என்ற சொல் இங்கே காட்டப்பட்டிருப்பதால் நாங்கள் சிக்கு அடுத்ததாக ஈஸ் கட்டாயம் போட வேண்டும் பிள்ளைகள். எழுதும்போது சி, அதாவது சப்ஜெக்ட் முன்னால் வர வேண்டும். சி இஸ் ட்ராவிங், வரைகிறாள், வரைகிறாள். அ, ஒரு பிக்சர். சி இஸ் ட்ராவிங் அ பிக்சர், அதாவது அவள் ஒரு படம் வரைகிறாள். ரைட், அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் அடுத்த வசனத்தை. ஒரு, அதாவது நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் ஒரு சப்ஜெக்ட், அதாவது இந்த சப்ஜெக்ட் அடுத்ததாக வர வேண்டியது அதன் ஈஸ் என்ற சொல். ஆக எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பயமில்லாமல் எழுதலாம். ஹீ ஈஸ், அதாவது அவனுக்கு இருக்கிறது. எத்தனை வயதாம்? 11 இயர், ஆண்டுகள். நாங்கள் எத்தனை, என்னது வயது, அந்த பாய்க்கு எத்தனை வயதாம்? 11 வயதாம், 11 வயதாம். ஹீ இஸ் 11 years old boy. அப்போ அந்த பாய்க்கு கிட்டத்தட்ட எத்தனை வயதாக மதிப்பிடலாமாம்? 11 வயதாக மதிப்பிடலாமாம். ஆகவே இவ்வாறு நீங்கள் இதனை எழுதி கொள்ள வேண்டும். ரைட், அடுத்ததை பார்ப்போம். சிஷ்யாவ, சிஷ்யாவ என்ற சிங்கள சொல்லுக்குரிய தமிழ் சொல்லை எழுதுக. சிஷ்யாவ என்றால் யார்? அப்படித்தானே? சிஷ்யாய, சிஷ்யாய, யாய என்றால் யார்? சிஷ்யாவயன் என்றால் யார்? சிஷ்யாய என்பது மாணவனை குறிக்கும். சிஷ்யாவ என்பது மாணவியை குறிக்கும். ஆகவே சிஷ்யாவ என்ற சிங்கள சொல்லுக்கு பொருத்தமான தமிழ் சொல்லாக மாணவி என நாங்கள் எழுதி கொள்ளலாம். பின்வரும் வாக்கியம் சிங்களத்தில் சொல்லப்படும் விதத்தை தமிழில் எழுதுக. மேசைக்கு மேலே என்ன இருக்கிறது? மேலே இந்த சொல்லை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலே, அதாவது மேசே உட මොනවද තියන්නේ? ரைட், இவ்வாறு நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். மேசே உட මොනවද තියන්නේ.